பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளை நாம் அதிகால ஆராதனையில் வேதாகமத்தில் இருக்கிற தாவரங்களை குறித்து தியானித்தோம். 154 தாவரங்கள் இருக்கிறது. நமக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி எல்லாவற்றையும் தியானிக்க முடியலையானாலும் ஒரு 70 மரத்தை குறித்து தாவரங்களை குறித்து நம்ம தியானித்து இருக்கிறோம். அது யூடியூப்லயும் போட்டு இருக்கிறோம். சரி, இன்றிலிருந்து அதிகால ஆராதனையில் வேதாகமத்துல பெயர் சொல்லப்படாத பெண்கள் இருக்கிறாங்க. நீங்க வாசித்து பார்ப்பீர்கள்னா பழைய ஏற்பாட்டில் பெயர் சொல்லப்படாத பெண்கள் காயினுடைய மனைவி முதல், இது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி. போதும், கவனிக்கலாம். காயினுடைய மனைவி பெயர் சொல்லப்படல. காயின் மனைவி கர்ப்பவதி ஆனாங்க, அவர் ஒரு குமாரனை பெற்றால் இருக்கிறத தவிர காயினுடைய மனைவி பெயர் சொல்லப்படலை. ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டில் காயினுடைய மனைவி முதற்கொண்டு தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10 12 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பேனா, தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10 12 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பேனா, பாபிலோன் ராணி வரைக்கும் அவங்களுடைய பெயர் என்ன பண்ண, பாபிலோன் தேசத்துடைய ராணியுடைய பெயர் என்ன பண்ண கொடுக்கப்படலை. இது வரைக்கும் கொஞ்சம் வாசிக்க முடியுமா? வாசிங்க. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் ராஜாத்தி கேள்விப்பட்டு, பாருங்க, ராஜாத்தி கேள்விப்பட்டாங்க, பாபிலோன் ராணி கேள்விப்பட்டாங்க, விருந்து சாலைக்குள்ள பிரவேசித்தாங்க இருக்குமே தவிர அவங்களுடைய பெயர் என்ன பண்ணப்படல, சொல்லப்படலை. தேவ பிள்ளைகளை, இந்த வாரம் இந்த மாசம் 26ஆம் தேதி ஜீவ ஊற்று வேதாகம கல்லூரி அதாவது துவங்க விழா நடக்க போகுது. இதே வேலூர் சபையில தான் நடக்க போகுது. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா வேதாகம பாடத்துல இந்த பாடமும் அதை குறிப்பு எடுத்துக்கின்னு வரேன். அதுல உங்களோடு ஒரு சில காரியங்களை பேசுறேன். வேத பாடத்துல ஆண்டுடைய பெரிதான கிருபைனால இதனுடைய பின்னணிகளோடு கூட நம்ம இந்த சத்தியத்தை பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இப்போ பழைய ஏற்பாட்டுல காயினுடைய மனைவி முதற்கொண்டு ஆதியாகமம் 4:17 பாபிலோன் ராஜாவுடைய மனைவி பெயர் வரைக்கும், தானியேல் 5ஆம் அதிகாரம் 10 12 வரைக்கும் எத்தனை பெண்களுடைய பெயர் குறிப்பிடப்படலைன்னா 44 பெண்களுடைய பெயர் நம்ம குறிப்பிடலை. இதே புதிய ஏற்பாட்டுல பெண்களுடைய பெயர் குறிப்பிடாத பெயர் எங்கன்னு பார்க்கலாம்னா, பேதுருடைய மாமி முதற்கொண்டு மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 30 31 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பேன்னா, பேதுரு மாமின்னு தான் கொடுக்கப்படுமே தவிர பேதுடைய மாமி சொல்லப்படலை. இப்ப ரூத்துடைய மாமியார் பேரு சொல்லப்படுது நகோமின்னு, ஆனா பேதுடைய மாமி பேர் என்ன பண்ணல, சொல்லப்படலை. கவனிக்கலாம். பிற்பாடு அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பேன்னா, பவுலுக்கு ஒரு சகோதரி அக்கா இருந்தாங்க. அவங்க பவுலுடைய 10 வயது மூத்தவங்க. அவங்களுடைய பெயரும் அப்போஸ்தலர் 23:16 சொல்லப்படலை. அப்ப பேதுடைய மாமி முதற்கொண்டு பவுலுடைய சகோதரி வரைக்கும் பெயர் சொல்லப்படாத எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 28 பெயர் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல 44, புதிய ஏற்பாட்டுல 24. ஆக மொத்தம் எத்தனை பெண்களுடைய பெயர் வேதாகமத்துல குறிப்பிடப்படலைன்னா 72 பெண்களுடைய பெயர் நம்ம குறிப்பிடப்படல. அல்லேலூயா. நாம் இதை எல்லாவற்றையும் குறித்து ஒவ்வொரு நாளும், இப்போ நம்ம முதலாவது யாரை பார்க்க போறோம்னா பழைய ஏற்பாட்டுல இல்ல, புதிய ஏற்பாட்டுல இருந்து நம்ம பார்த்து கொண்டு வரப்போகிறோம். இன்றைக்கு பேதுரு மாமியை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதங்கள் செய்தார்னா 37 அற்புதங்களை மாத்திரம்தான் வேதாகமத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் செய்த அற்புதங்களை எழுத போனா உலகம் ஏடு கொள்ளாது என்று வேதாகமத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் செய்த 37 அற்புதங்கள் மாத்திரம்தான் வேதாகமத்துல இடம்பெற்று இருக்கிறது.
முதலாவது அற்புதம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, கானா ஊர் கல்யாணத்துல கர்த்தர் தண்ணீர் என்ன பண்ணனா திராட்சை ரசமாய் மாற்றினார். கடைசி அற்புதமும் அதே யோவான் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, 1-14 வரைக்கும் 5-6 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க, ஒன்று அகப்படல. ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலதுபுறமா வலைய போடுன்றாங்க. திரளான மீன் அகப்பட்டது என்று சொல்லி, அதாவது 37வது அற்புதத்தை நாம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அதிகமான அற்புதம் கர்த்தர் செய்திருந்தாலும் இந்த 3 வருஷம் அவர் செய்த அற்புதங்கள் மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து 30 வயதுல யோர்தான் நதிக்கு போகிறார். யோவான் ஸ்தானங்களால ஞானஸ்தானம் பெறார். அதுக்கு பிற்பாடு தேவ பிள்ளைகளை கவனிங்க, அதுக்கு பிற்பாடு அவர் ஊழியம் துவங்கினாரு. அந்த 3 வருஷத்துல அவர் அதிகமாய் செய்த ஊழியம் எந்த இடத்துல இருக்குன்னா, கலிலியா, கப்பர்நகும், பெத்சாய்தா, இதெல்லாம் கடற்கரை ஓரத்துல இருக்கிற பகுதி, கிராமங்கள், மாவட்டங்கள். இந்த பகுதியில தான் கர்த்தர் அதிகமா ஊழியம் செய்யறாரு. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த 3 வருஷத்துல அதிகமான ஊழியம் எங்க செய்தார்னா, கப்பர்நகும்ல தான், கலிலியாவில் இருக்கிற கப்பர்நகும் என்கின்ற பகுதியில தான் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். பேதுருடைய மாமியுடைய வீடு எங்க இருக்குன்னா, கப்பர்நகும்ல தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து பண்ண முதல் பிரசங்கமே மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23-25 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசும்போது கூட முதல் பிரசங்கமே அவர் எங்க பண்றாருன்னா, கப்பர்நகும்ல தான் பண்றார். முதல் அற்புதம் எங்க பண்றாரு? கானாவூர் கல்யாணத்துல பண்றார். ஆனா முதல் பிரசங்கமே கப்பர்நகும்ல தான் கர்த்தர் பண்ணினார். அடிக்கடிக்கு இயேசு கிறிஸ்து கப்பர்நகும்ல போயிட்டு அநேக காரியங்களை செய்தார். அவர் 3 வருஷம் ஊழியத்துல அவர் அதிகமாய் சென்ற இடம், ஊழியம் செய்த பகுதி, அவர் தங்கின பகுதி எது என்று சொன்னா, எருசலேமோ அல்லது வேற பகுதி அல்ல, கப்பர்நகும்ல தான் கர்த்தர் அதிகமாய் காணப்பட்டார். ஒரு சில காரியத்தை சொல்றேனே. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, கூரையை பிரிச்சு ஒரு மனுஷனை உள்ள இறக்குறாங்க. திமிர்வாதக்காரன். அது யாருடைய வீடு? பேதுருடைய மாமி வீடு தான். இதுவும் கப்பர்நகும்ல தான் அற்புதங்கள் நடக்குது. அது மாத்திரமல்ல, அதே மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, சூம்பின கை உடையவனையும் கர்த்தர் சுகமாக்குகிறார். அது மாத்திரம் இல்ல தேவ பிள்ளைகளே, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13-19 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, கப்பர்நகும்ல இருக்கிற ஒரு மலையின் மேல ஏறி கர்த்தர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி 12 சீஷர்ல எந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறாருன்னா, கப்பர்நகும்ல தான். இயேசுவோடு 12 சீஷர்கள் இருந்தாங்க, 12 சீஷர்கள் இருந்தாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இந்த 12 சீஷரும் கூட கப்பர்நகும்ல தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஆமே. சரி, இன்றைக்கு இப்ப யாரை குறித்து பார்க்க போறோம்? பெயர் எழுதப்படாதவங்க பெண்களில பேதுரு மாமியை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமே. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம் பாருங்க. பேதுரு மாமியை குறித்து 3 சுவிசேஷங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14-17, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29-33, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 38-44 வரைக்கும் இந்த 3 சுவிசேஷங்களிலே பேதுரு மாமிக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தது குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறார். சரி, கொஞ்சம் பேதுரு குறித்து நம்ம பார்த்துட்டு உள்ள போகலாம், கவனிக்கலாம். பேதுரு ஆரம்பத்துல இருந்து முரட்டு சுபாவம் உள்ளவராய் இருந்தார். எப்பேற்பட்டவர்? கோபம், முரட்டு சுபாவம் உள்ளவர். இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் பயணித்தாலும் கூட, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல வரும்போது, பிடிக்க வரும்போது பட்டயத்தை எடுத்து யார் காதை வெட்டுறது? பேதுரு தான் வெட்டார். மல்குஷ் காது துண்டா போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவர் சிறு வயதிலிருந்து எப்பேற்பட்ட சுபாவம் உள்ளவர்னா, பேதுரு முரட்டு சுபாவம் உள்ளவர். எதுக்காக நான் இதை பேதுரு முதல்ல சொல்ல வரேன்னா, இதனால தாய் தகப்பன் பார்த்தாங்க, இவன் முரடனா இருக்கிறான், கோபக்காரனா இருக்கிறான், தாய் தகப்பனுக்கு அடங்காதவனா இருக்கிறானே என்று சொல்லி பேதுரு நம்மனா சிறு வயதிலே துரைத்துட்டாங்க. வீட்டை விட்டு யாரை துரைத்துட்டாங்க?
பேதுருவை துரைத்திட்டாங்க. அவர் கலிலியா கடல்ல போயிட்டு 8 வயதிலேயே கடல்ல குதிச்சு நீச்சலை பழகி கொண்டார். அது மாத்திரம் இல்ல, நீச்சலை பழகி கொண்டது மாத்திரம் இல்ல, 17 வயதுக்குள்ள அதாவது மீன் வலையெல்லாம் தைக்கிறதுக்கு பேதுரு தெரிந்து கொண்டார். 22 வயதுல திறமையான மீனவனாக காணப்பட்டார். எந்த இடத்துல என்ன விதமான ரகமான மீன் கிடைக்கும், எவ்வளவு ஆழத்துக்கு போனா ரகமான மீன் கிடைக்கும், வடக்கு போனா என்ன மீன் கிடைக்கும், தெற்கே போனா சமுத்திரத்துல என்ன மீன் கிடைக்கும் என்றெல்லாம் அத்துபடியா அறிந்து வைத்திருந்தவர். 22 வயதுக்குள்ள யார் அறிந்து வைத்திருந்தார்னா பேதுரு அறிந்து வைத்திருந்தார். அப்பேற்பட்ட திறமையான மீனவனாக காணப்பட்டார். ஆனா யாரு? முரடன். கவனிக்கலாம், கலீலியாவுல குப்பம், அதாவது 23 கம்பெனி, மீன் கம்பெனி இருக்குது. ஒரு இடத்துலயா போயிட்டு அவர் மீன் பிடிக்க மாட்டார். பிடிப்பாரு, எதனா பேசினா போடா நீயா வச்சு உன் வேலையாச்சுன்னு சொல்லி வலையை தூக்கி போட்டு பேதர் என்ன பண்ணா வந்துருவார். அந்த அளவுக்கு முரடனாக யாரு காணப்பட்டார்னா பேதுரு காணப்பட்டார். ஆமே. இததான் ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லுவாரு, உன் வாலிப பிரயாணத்துல உனக்கு இஷ்டமான இடத்துல திரிகிறாய், முதிர் வயது வரும், நீ உன் கையை நீட்டுவே, வேறு ஒருவன் உன் வஸ்திரத்தை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நீ போவாய் என்று சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, உன் கையை நீட்டுவாய் என்று சொன்னா ரத்த சாட்சியை குறித்து சொல்றார். ரத்த சாட்சியா மறிக்க போறவங்க அவங்க வஸ்திரத்தை கட்டக்கூடாது, அவங்க கையை நீட்ட வேறொரு வஸ்திரத்தை கட்டி பேதுரை கொண்டு போய் தலைக்கீழே சிலுவில் அழைஞ்சினா சாகடித்தாங்க. சரி, இவர் வீட்டை விட்டு வெளியே துரத்தின உடனே, பேதுரு வீட்டை விட்டு வெளியே துரத்தின உடனே அவங்க அத்தை வீடு, மாமியார் வீட்டுக்கு போறார். சின்ன வயதுலயே அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில தான் வளர்றாரு. அவங்க பெண்ணை தான் திருமணம் செய்யறாரு. நீங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தோம்னா கேபாவின் மனைவி என்று சொல்லப்பட்டு, கேபான்னா பேதருக்கு ஒரு மறுபெயர் என்னன்னா கேபான்னு சொல்லி கர்த்தர் தான் பெயர் வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய மனைவி, பேதுடைய மனைவி பெயர் கூட சொல்லப்படல. இத வருகிற நாட்கள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஆமே. சரி, அவர் சொந்தத்துல தான் திருமணம் நடக்குது. பேதுரு தன் மாமியார் வீட்டுல தான் இருக்கிறாரு. அவருக்கு சொந்தமான வீடு இல்லை. ஏன்னா சிறு வயதுல இருந்து யாரை துரத்திட்டாங்க சொல்லுங்களேன்? பேதுரு துரத்தாங்க. ஏன் துரத்திட்டாங்க? முரடன். அதனால பேதுரு என்ன பண்ண, சிறு வயதுல என்ன பண்ண, துரத்திட்டாங்க. சரி, இப்போ பேதுரு மாமிக்கு கர்த்தர் ஜுரத்துல இருந்து சுகம் கொடுத்தார். அவங்க உடனே எழுந்து கர்த்தருக்கு என்ன பண்ண, பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இது எப்ப நடக்குதுன்னா கிபி 28 மே மாதம் வாரத்துல நடக்குது. கிபி 28 மே மாதம் முதல் வாரத்துல இந்த ஊழியம் எங்க நடக்குதுன்னா கப்பர்நகூம்ல தான் நடக்குது. கவனிக்கலாம், தேவ பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா? இப்ப பேதுரு மாமிக்கு சுகமானது குறித்து நம்ம பார்க்க போறோம். சிலர் கவனிக்கலாம், பேதுரு மாமிக்கு எப்பேற்பட்ட பலவீனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும். சரி, கவனிக்கலாம். சீஷர்களுக்கு கர்த்தர் வரங்களை கொடுக்கிறார். வரங்களை கொடுக்கும்போது அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதினும் சொல்லுவாரு, சகல நோய்களையும் குணமாக்குற வல்லமை யாருக்கு கொடுக்கிறாரு? சீஷருக்கு கொடுக்கிறார். சரி, வியாதி என்னென்ன, நோய் என்னென்ன, எல்லாரும் ஒண்ணு தானே. வியாதினாலும் ஒண்ணுதான், நோயினாலும் ஒண்ணுதான். இங்க ஏன் மத்தேயு சுவிசேஷகன் அதாவது வியாதி நோய் என்று குறிப்பிடுகிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குறிப்பிடுகிறார்னா, இது மூல மொழியில பார்க்கும்போது இதனுடைய அர்த்தத்தை நம்மளால என்ன பண்ண புரிந்து கொள்ள முடியும். மூல மொழியில வியாதி என்பதற்கு நாசான், சொல்லுங்க, நஷ்டன்னு சொல்லாதீங்க, நாசான் சொல்லுங்க. நாசான் அப்படின்னு சொன்னா இயலாமைன்னு அர்த்தம். சிலருக்கு பலவீனம் வந்தனா
படுத்த படுக்கையா இருப்பாங்க. வேறொரு உதவி இல்லாம அவங்களால எந்த வேலையும் செய்து கொள்ள முடியாது. இதுதான் சகல வியாதி நாசான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, சகல நோயின்னு இருக்குது இல்லையா, இதனுடைய மூல மொழியில என்னன்னா மலாக்கியான். சொல்லுங்க, எழுதி போட்டுங்க. மலாக்கியான். நாசானுக்கு ஃபெல்லிங்க சொல்லிடுறேன். எஸ்ஓ, மன்னிக்கணும், என்ஓ எஸ்ஓஎன் நாசான். மலாக்கியான் MALAKIAN மலாக்கியான். கவனிக்கிறான். மலாக்கியான்னு சொன்னா இது பார்த்தீங்கன்னா பலவீனம் இருக்கும், ஆனால் அவங்க வேலையெல்லாம் அவங்களே செஞ்சுக்குவாங்க. சிலருக்கு சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், கடுமையான ஜுரம் இருக்கும், ஆனால் எழுந்து அவங்கவுங்க வேலையை என்ன பண்ண செஞ்சுக்குவாங்க. இது மலாக்கியான். திரும்ப சொல்றேன், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்குற வல்லமை சீஷருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். சகல நோய் என்னன்னா சொன்ன மூலமொழியில நாசான்னு சொன்னா இயலாமை. இவங்களால பலவீனத்து வந்துச்சுன்னா படுத்த படுக்கையா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு உதவிக்கு ஆட்கள் என்ன பண்ணும் தேவைப்படும். இவங்களால எந்த ஒரு வேலையும் செய்து கொள்ள முடியாது. இந்த நிலையில தான் யார் இருந்தாங்கன்னா பேதுருடைய மாமி படுத்த படுக்கையா இருந்தாங்க. எந்த ஒரு வேலையும் அவங்களால செய்ய முடியாத இருந்தாங்க. இப்போ சகல நோய் என்பது மலாக்கியான் என்பது கவனிக்கலாம், பலவீனம் இருக்கும், ஆனா நடமாடி கொண்டே இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்குவாங்க. உடம்பு சரியில்லை ஆனாலும் எழுந்து அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்கப்பான்னு சொல்லுவாங்க. இது காரியம் என்னன்னா இது மலாக்கியான். இது சகல நோய் என்று இருக்கிறது. சரி, கவனிக்கலாம், தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். இப்போ பேதுரு மாமிக்கு அடிக்கடிக்கு ஜுரம் வரும். சரித்திர குறிப்பு சொல்லப்படும், அடிக்கடிக்கு ஜுரம் வரும். இவங்களுக்கு ஜுரம் வந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இயலாமையா ஆயிடுச்சு. படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து முத வீட்டில் போய் அற்புதம் செய்யறது யாருடைய வீட்டில் செய்கிறாருன்னா பேதுருடைய மாமி வீட்டில் தான் முத அற்புதம் செய்கிறார். எத்தனையோ பேர் வீட்டுக்கு போயிருக்கிறார். பரிசேயன் சீமோன் வீட்டில் போயிட்டு உபதேசம் பண்ணும்போது அந்த ஊர்ல இருக்கிற பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவ பார்க்க வரும்போது ஆண்டுடைய பாதத்தை பார்த்த உடனே இருதயம் உடைக்கப்பட்டு அவ கண்ணீரினால இயேசுவின் பாதத்தை நினைச்சாங்க. அந்த அம்மாவுடைய கூந்தலினால தலைமயிரினால இயேசுவின் பாதத்தை துடைச்சாங்கன்னா நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அநேக வீட்டுக்கு போயிருக்கிறார். ஆனா முத இல்லத்துல போயிட்டு அற்புதம் செய்த வீடு யாருடைய வீடுன்னா பேதுருடைய மாமி வீடு. கப்பர்நகூம்ல இருக்கிற அந்த பேதுருடைய மாமி வீட்டுக்கு தான் ஏசப்பா போனார். ஆமே, அல்லேலூயா. சரி, ஏன் பேதுரு மாமிக்கு ஏசப்பா சுகம் தரணும், ஏன் சுகம் தரணும் என்பதை சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். இவங்க படுத்து நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பேதுருடைய மாமி வீட்டுக்கு கொஞ்சம் மேடான பகுதியா இருக்குது பேதுருடைய மாமி வீடு. இயேசு கிறிஸ்து வருகிறார், சீஷர்கள் பின்னாடி வராங்க. வரும்போது இயேசுவை பார்த்தோன்னே இவங்களுக்கு வாஞ்ச கன்னத்துல கையை வச்சு யோசிக்கிறாங்க, மேசியா வருகிறாரு, இரட்சகர் வருகிறாரு, இவரை குறித்து நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோமே, அநேக அற்புதங்களை செய்கிற இவருக்கு எழுந்து நம்மளால பணிவிடை செய்ய முடியாத நிலையில நான் படுத்த படுக்கையா இருக்கேனே, நான் சுகமாய் இருப்பேன், ஆனா எழுந்து அவருக்கு பணிவிடை செய்வேனே என்று யோசித்து கொண்டே யாரு பார்க்குறாங்கன்னா இயேசுவை பேதுரு மாமி பார்த்தாங்க. அதனால்தான் ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களுக்குள்ள ஊழியம் செய்கிற தேவனுக்கென்று செயல்பட வேண்டும் என்கின்ற வாஞ்சியை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து போய் தொட்டாரு. தொட்ட மாத்திரத்துல இயலாமை, அதாவது நாசான் நீங்கி, ஜுரம் நீங்கி உடனே எழுந்து கர்த்தருக்கு என்ன பண்ணாங்களாம், பணிவிடை செய்தாங்க. கொஞ்சம் வாசிக்கலாமா? எதுமா எடுத்து வச்சுக்கிறீங்க? மத்தேயு, மார்க்கு 1 அதிகாரம் 29 வாசிங்கம்மா. உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தாங்க. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால், பாருங்க, சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தா உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னாங்க. அவர் கிட்ட போய் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. சரி,
மத்தேயுல வந்து தொட்டார்னு இருக்கும், மார்க்ல வந்து தூக்கி விட்டார்னு இருக்கும். ஜுரம் உடனே நீங்கிட்டு அப்போது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எழுந்த அவருக்கு என்ன பண்ணாங்களாம்? பணிவிட செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் எதுக்காக நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறாரு அப்படின்னா, நம்ம தேவனுக்கு ஏதாகிலும் ஒரு விதத்துல பிரயோஜனம் பண்ணாங்க. ஆமாங்க, கர்த்தருக்கு ஏதாகிலும் ஒரு விதத்துல பிரயோஜனம் பண்ணும். உங்களுக்கு அடிக்கடிக்கு என் சாட்சியை சொல்லியிருக்கிறேன். 16 வயசுல ஆக்சிடென்ட் ஆகுது, 18 வயசு வரைக்கும் பைத்தியமா இருக்கிறேன். பாருங்க, வலின்னா வலி, தலைவலி தாங்க முடியாது. எதை கிடைக்கிறதோ போட்டு உடைப்பேன், அந்த அளவுக்கு வலி. மாசம் சென்னையில் இருக்கிற ஜிஹெச்ல போயிட்டு தலையில கரண்ட் ஷாக் வைப்பாங்க, ஓபில மாத்திரை கொடுப்பாங்க, வாங்கின்னு வந்து சாப்பிடுவேன். ஒரு நாளும் அந்த விளைவினை நீங்கிறது கிடையாது. அழுதுக்குனே இருப்பேன், சாப்பிட முடியாது, வலிக்கும், சாப்பிட்டாலும் வாந்தி வரும். வெறும் எலும்பும் தோலுமா இருந்தேன். பாருங்க, சரியா 18 வயசு துவங்க போது 1995 ஜனவரி 1 எங்கள் அண்ணன் தான் சர்ச்சைக்கு கூட்டின்னு போனார். எங்கள் அண்ணன் சின்ன வயசுலேருந்தே போகிறாரு. அவருக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஜெபஸ்டின்னு பேர் வச்சாங்க. அவர் போய்கின்னு இருந்தார். என்னை கூட்டின்னு போனார் சர்ச்சைக்கு. நான் கையை உதறி விட்டு 3வது மாடியில் இருக்குது சர்ச்சு. வாசல்லே உட்காந்தேன், அந்த சர்ச்சு வாசல்லே 3வது மாடியில் உட்கார்றேன். எங்கேயும் போயிடாதரா அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். ஏன்னா அவர் பைபிள் படிப்பார். எங்கள் பாஸ்டர் சொல்லும் போது எடுத்து பைபிள் படிப்பார். அவர், எங்கள் சித்தி பையன் மோகன்ன்றவங்க, இவங்கெல்லாம் முன் வரிசையில் இருப்பாங்க. ஏன்னா பாஸ்டர் சொல்லும் போது பைபிளை வாசிக்கிறோம். இவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பாருங்க, எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். உன்னை வாக்குத்தத்தம் ஆராதனை பிரசங்கம் பண்ணாரு. உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு போய் விடுவேன்னாரு. நான் யோசிக்கிறேன், அந்த நாளில் யோசிக்கிறேன், நம்ம ஊர்ல தண்ணி கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. தண்ணி கிடைக்கலன்ட்டு ரோட்ல போய் உக்காராங்க, தண்ணி பஞ்சன்னு சொல்லி மறியல் பண்றாங்க. ஆனா இவர் பால் ஓடுது தேன் ஓடுதுன்றார், அந்த தேசத்துக்கு கூட்டின்னு போவேன்றாரு. ஒருவேளை அடுத்த வாரம் வந்தா சர்ச்சைக்கு வந்தா நம்மளை கூட்டின்னு போய் விடுவாரோ அப்படின்னு சொல்லி நான் மனசுல நினைக்கிறேன். இப்போ தெரியுது அது அபிஷேகம், தேவனுடைய வல்லமை என்று என் மேல இறங்குச்சுங்க. 10 அடி தூரம், அதாவது சர்ச்சு உள்ள வந்து விழுந்தேன். ஏன்னா யாரும் பார்க்கல, நானே வந்து உக்காந்திங்க அந்த இடத்துல வாசலே உட்காந்து. கொஞ்சம் இந்த சைடு தூக்கி போட்டிருந்தேன்னா 3 அடி மாடிலேருந்து கீழே தான் விழுந்துருக்கணும். உள்ளவே விழுந்தேன். வந்து உக்காந்தினேன். எங்கள் அண்ணன் கூப்பிட்டாரு, போயிட்டேன். மறுநாள் காலையில் திங்கக்கிழமை, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஜனவரி 95 ஞாயிற்றுக்கிழமை வரும் ஃபர்ஸ்ட். கவனிங்க, திங்கக்கிழமை எங்கே போனேன்னா ஜிஹெச்சுக்கு போனோம். ஏன்னா என்னை கூப்பிட்றேன், நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு. எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு, எனக்கு வழியில், எனக்கு என்ன ஆச்சு, ஏன் கூப்பிட்றீங்கலாம் கேட்குறேன். எனக்கு அப்பயே கத்த சுகமாக்கிட்டார். எனக்கும் தெரில ஏன் என்னை கூப்பிட்றீங்கன்னு. பேச்சு எல்லாம் ஒரு மாற்றமாக இருக்குதுன்னு சொல்லி ஜிஹெச்சில் போயிட்டு எந்த டாக்டர் எனக்கு பார்த்தாங்களோ அதே டாக்டரை பிடிச்சி பிற்பாடு புதுசாக ஸ்கேனு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. பழைய ஸ்கேனு எக்ஸ்ரே வச்சு பார்த்தா இந்த ஸ்கேனுக்கு அந்த ஸ்கேனுக்கும் அது ஆக்சிடென்ட் ஆனதுக்கான சில காரியங்கள் இருந்தது. மூளையில் ரத்தம் பிளாக் ஆகியிருந்ததெல்லாம் இருந்தது. புதுசில் பார்த்தாங்க, ஆக்சிடென்ட் ஆன அடையாளமே இல்லாதபடி கர்த்தர் செய்தார். ஆமே. கவனிங்க, அது அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாங்க. இன்னார வரைக்கும் 29 வருஷம் ஆகுது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாறாது நிற்கலைங்க. கர்த்தர் நடத்திக்கின்னு வரார். எதுக்காக சொல்ல வரனா, நமக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரியத்தை உன்னிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமாங்க, ஏதாச்சும் ஒரு காரியத்தை ஆண்டுடைய பிள்ளைங்க தேவனுக்குன்னு செஞ்சுக்கினே இருக்கணுங்க. ஏதாச்சும் ஒரு காரியம். கர்த்தர் உன் பலத்துக்கு மிஞ்சி எதையும் கேட்க மாட்டார். உன்னால முடியறத கொண்டுதான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமாங்க, உன்னால முடியறத கொண்டுதான். ஒரு பையனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாரு. நிஜமா நடந்த சம்பவம். அந்த பையனுக்கு தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஆனா பையன் யார் தெரியுமா? ஊமை. இவன் எப்படியா ஊழியத்தை செய்வான்? அதுவும் சபை ஊழியம் இருக்குன்னு தீர்க்க தரிசனம் சொல்ற. இவன் ஊமன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்ற ஊழியக்காருக்கே தெரியாது. இவன் எப்படியா ஊழியம் செய்வானார்? இல்ல, கர்த்தர் இவனை சபை வச்சு நடத்த சொல்றாரு, எனக்கு கர்த்தர் பேசினான்னு சொல்லிட்டு போயிட்டார்.
நாட்கள் உருண்டுச்சு. பையன் சின்ன பையனாகிறான், ஒரு 7வது 8வது படிச்சுன்னுக்கிறான். நாட்கள் உருண்டுச்சு. அதே திரும்பவும் ஒரு கன்வென்ஷன் நடக்குது, பையன் போறான், கர்த்தருடைய வல்லமை இறங்குது, நாவு திறக்கப்பட்டு பேசலாம். கவனிக்கலாம். அதனால கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்போ சபை வச்சு ஊழியம் செய்து சுவிசேஷமா அறிவிக்கிறாங்க, சபையில செய்தியும் கொடுக்கும்படி கர்த்தர் மாற்றுகிறார். அதனால ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்வாரானா, ஆண்டவர் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமோ ஆண்டவர் ஒரு செயலை நம்முடைய காரியத்துல செய்யறாருன்னா, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. நீங்க அதை ஆராய்ந்து அறிந்து, இந்த வேலைக்காக தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட, இந்த வேலைக்காக தான் கர்த்தர் என்னை முன்குறித்தார், இந்த வேலைக்காக தான் என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட அற்புதம் சுகம் நடந்தது என்று நீங்க சரியாய் அறிந்து கொள்வீர்களா, அதை நோக்கி பயணம் பண்ணுவீர்களா, கர்த்தர் ஒன்றத்துக்கு உங்களுக்கு குறைபட விட மாட்டார். ஆமாங்க, ஒன்றத்திற்கு ஆண்டவர் குறைபட விடவே மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். எங்க வீட்டம்மா கேட்டு பாருங்க, சென்னையில நான் டிரைவரா தான் இருந்தேன், கை ஃபுல்லா சம்பாதிப்பேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு பைக் வாங்கணும் ரொம்ப ஆசை. ஆனால் நான் கற்றுக்கிந்து ஓட்ட கற்றுக்கிந்து கார் தான், டிரைவிங் ஸ்கூலில் போய் கார் கற்றுக்கின்னு அவர் டாக்டர் ஜான் சாலமன் ஐயாக்கு மற்றும் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் ஆரிஸ்ன்னு சொல்லி ஒரு ஐயா, அவர் கென்யாவில் இருந்து வந்தார். அவர் வீட்டில் நான் 13 வருஷமா வேலை செஞ்சிருக்கிறேன், டிரைவராக இருக்கிறேன். ஆனால் அவங்க கிட்ட செய்யும் போதெல்லாம் எனக்கு நல்ல சம்பளம் தான், நல்ல பைசா தான் கையில் இருக்கும். எப்படின்னா ஒரு பைக் வாங்கணும்னு நினைப்பேன். ஒரு நாள் 2 நாள் வேலைக்கு போகலைன்னா கூட மறுநாள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட வழி இருக்காது. அப்பேற்பட்ட கஷ்டம் நம்மனா எனக்குள்ள காணப்பட்டது. அப்படி இருக்கும்போது தேவ பிள்ளைகளே, அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சூனாம்பேட்டுக்கு போன்னு கர்த்தர் பேசினேங்கிறார். நான் போவே இல்லை. எப்போ சூனாம்பேட்டுக்கு வந்த என்னை அர்ப்பணிச்சனோ ஆண்டவர் பார்க்குறாருங்க, ஒரு வேலையும் என்னை குறை போட்டதே கிடையாது. என்னை தேடி வந்து போஷிக்கும்படியா கர்த்தர் செஞ்சிட்டாருங்க. ஆமாங்க, என்னை தேடி வந்து கர்த்தர் போஷிக்கும்படியா ஆண்டவர் செஞ்சிட்டார். அதனால உங்களை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, உங்களுடைய தேவை என்னவோ ஆண்டவர் பொறுப்பு எடுத்துருவாருங்க. இப்ப நான் ஒரு பண்ணையில போய் வேலை செய்யறேன், எனக்கு வேற ஒரு ஆளா சம்பளம் தருவான், பண்ணக்காரன் தான் சம்பளம் தருவான். அதே போல தேவனுடைய பண்ணையில பல வேலை இருக்குது. நாத்து நடுற வேலை இருக்குது, களை பறிக்கிற வேலை இருக்குது, தண்ணீர் பாய்ச்சிற வேலை இருக்குது, அறுவடை வேலை இருக்குது. அது தேவனுடைய வேலை ஒரு பண்ணை, ஒரு தோட்டம். நமக்கு அதுல என்ன வேலை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சரியா அறிஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை போஷித்து நடத்துவார். ஒருபோதும் கர்த்தர் உங்களை குறைபட விடவே மாட்டார். அப்ப பேதுரு மாமி நினைக்கிறாங்க, எனக்கு சுகமாய் இருப்பேன்னா நான் எழுந்து இயேசுவுக்கு என்ன பண்ணுவேன், பணிவிட செய்வேன்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. கர்த்தர் சுகம் கொடுத்தாரு, உடனே எழுந்து பணிவிட செய்தாங்க. அல்லேலூயா. அதனால பண்ண பெருசு, கிறிஸ்துவின் பண்ண பெருசு, தேவனுடைய வேலை பெருசு. இதைதான் நெகேமியாவின் நடவடிக்கைகள் புத்தகத்துல வாசிக்கிறோம். நான் செய்கிற வேலை பெரிய வேலைன்றார். தேவனுடைய வேலை பெரிய வேலை இருக்கு, பெரிய வேலை அது. அதுல என்ன வேலையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த வேலை தான் கர்த்தர் கொடுக்க மாட்டாருங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை கொடுப்பார். அந்த வேலையை நீங்க அறிஞ்சு கரெக்டா செய்வீர்களா, உங்களை தேடி வந்து ஏசப்பா போஷிப்பாருங்க. அல்லேலூயா. ஆமாங்க, கேட்டு பாருங்க. எங்க சின்னனி எங்களுக்குள்ள சண்டையே வச்சிடும். ஏன்னா உப்புமா செய்வோம், அதில் வெறும் கடுகை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. வெங்காயமா இருக்காது. வெங்காயம் வாங்கினா தானே கருவேப்பிலை வாங்க முடியும், எதுவுமே இருக்காதுங்க. அப்படி பசியும் பட்டினியுமா இருந்தோம். கர்த்தர் இதுக்கு தான் அழைச்சாருன்னு சொல்லி எங்களை ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவர் என்னார் முதற்கொண்டு ஒரு குறைய வைக்கலைங்க. ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படிக்கலாம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, இங்க வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.